ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டேஸ்ட் டு ஈட். ஃபர்ஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே எனக்கு இவ்வளோ பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க, கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்பவே குஷியாக இருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் வீடியோ பார்த்துட்டே இருங்க. தொடர்ந்து இன்னும் புதுசாக உங்களுக்காக ட்ரை பண்ணி நிறைய டிஷ்ஷஸ் காத்துட்ருக்கு. ஒன் பை ஒன்னாக போட்டுகிட்டே இருக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா பர்மா ஃபுட் தான் பார்க்க போகிறோம். இது பேர் பேஜோ. இது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் எல்லடை மாதிரி தாங்க, ஆனால் ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்படி செய்கிறது, என்ன பண்ணுறது, இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுத்தீங்களோ அதே கப்பளவு தான் கடலப்பருப்பும் எடுக்கணும். அது அரை கப் எடுக்கணும். 1 hour பிஃபோராக தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ஆயில், தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவு கடலை மாவு, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நம்ம எடுத்து வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஒன்றா இந்த பவுலில் மாற்றிட்டேன். இப்போது இதில் தண்ணி சேர்த்துடலாம். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் இந்தளவு தண்ணியாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இது அந்த மாவெல்லாம் எந்த கட்டி விழாத அளவு நல்லா கரைச்சிடுங்க. கரைச்சி இந்த அளவு தண்ணி இருக்கணுங்க. ஒரு பேன் எடுத்திருக்கேன். அதில் ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் நல்லா சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த மிக்சர், இதிலேருந்து ஒரு கரண்டியாக ஃபுல்லாக எடுத்து அப்படியே எண்ணெயில் உள்ளே சேர்த்துடலாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும், நல்லா ஃப்ரை ஆகுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு எப்படி வருதுங்கிறத காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவு நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் லேட் ஆகும் தான் வேகிறதுக்கு. நல்லா வெயிட் பண்ணி நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் எடுத்திங்கன்னா அப்போ தான் ரொம்பவே க்ரன்ச்சியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் கடலைப்பருப்பு முழுசாக இருக்கேன்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். கடித்து சாப்பிடும்போது நல்லாவே க்ரன்ச்சியாக இருக்கும். இது இப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வேறு எதோட சேர்க்கலாங்கிறதையும் சொல்கிறேன். இதே பர்மா ஃபுட்டான அத்தோ மொய்ங்கா இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போதும் இது இன்னுமே ரொம்ப க்ரன்ச்சியாக அது உள்ள ஒவ்வொரு வாய்க்கும் கடிப்படும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லை, இதோட சுவையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.